ரிப்போர்ட்டிங் சார் த பிரேக் த்ரூ நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு ஸ்வீடிஷ் வெப் சீரிஸ் ஒன்லைன் கதை. இது ஒரு உண்மை கதை. 2004 ஸ்வீடனில் நடந்த ஒரு ரெட்டை கொலையை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம். ஆரம்பத்திலேயே அந்த கொலை நடந்துடும். ஒரு சின்ன பையன், ஸ்கூலுக்கு போகிற ஒரு சின்ன பையன், அவங்க வீட்டு முன்னாடியே ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து கொலை பண்ணிடலாம். அந்த கொலையை தடுக்கிறதுக்காண்டி போகிற ஒரு பாட்டிமா, அந்த பாட்டிமாவையும் அவன் கொன்னுடுறான். ஸோ கொலை பண்ணதுக்கு யூஸ் பண்ண கத்தி அந்த இடத்துல போட்டு போயிடுவான். போலீஸ் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்க அந்த கத்தி கிடச்சதுனால அதை வச்சு டிஎன்ஏ டெஸ்ட்லாம் எடுத்து கொலைகாரனை ஈஸியாக நெருங்கிடலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ப்ரெஸ்ஸுக்கெலாம் வந்து நாங்கள் கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க எந்த ரூட்டில் போனாலும் ஒரு முட்டு சந்தா இருக்குது. பெருசாக ப்ராக்ரஸ் பண்ண முடியல. இப்படியே நாட்கள் ஓடி 16 வருஷம் ஆகி போயிடுது. இன்னும் கேஸை சால்வ் பண்ண முடியல. அப்போ வந்து ஒரு டெக்னாலஜி மூலமாக அந்த கேஸை எப்படி சால்வ் பண்ணுறாங்க. அதாவது ஒரு ஜீனியாலஜி ப்ரொஃபஸர் அவர் எப்படின்னா ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் ஒருத்தவங்களுக்கு இருக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த டிஎன்ஏ டெஸ்ட் மூலமாக ஒரு ஃபேமிலி ட்ரீ மாதிரி ஒன்று ஃபார்ம் பண்ணி அதன் மூலமாக குற்றவாளியை நெருங்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா சொல்கிறாரு. இந்த மாதிரி ஒரு ஐடியா யூஸ் பண்ணி ரொம்ப நாளாக சால்வ் ஆகாமல் இருந்த கேஸை கலிஃபோர்னியாவில் சால்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸருக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் அந்த ஜீனியாலஜி ப்ரொஃபஸர் அவர் ஹெல்ப்பை வச்சு எப்படி இந்த கேஸை சால்வ் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இது ஒரு மர்டர் மிஸ்ட்ரி படம் அப்படிங்கிறதுனால படம் வந்து அப்படியே த்ரில்லராக எங்கேயுமே அப்படியே ஒரு டென்ஷன் பில்டிங் மூமெண்ட் அப்படியெல்லாம் இருக்காது. என்ன கேட்டால் இது வந்து ஒரு ட்ராமான்னு தான் சொல்லுவேன். ஒரு மர்டர் மிஸ்ட்ரி தான், பட் ஸ்டில் ஒரு ட்ராமா அந்த பேஸில் தான் இருக்கும். பட் ட்ராமாங்கிறதுனால எங்கேயுமே போர் அடிக்காது. எனக்கு பிடிச்ச முதல் விஷயம், படம் முழுக்கவே அந்த ஹியூமனிட்டி அண்ட் எம்பத்தி, அது வந்து லைஃப்க்கு எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக பல இடங்கள்ல அட்டகாசமாக காட்சிப்படுத்தியிருந்தாங்க. இந்த ஹீரோ கேரக்டர் இருக்கார் இல்லையா, போலீஸ் ஆஃபீஸர் ஜான், அவர் எப்படின்னா அவர் வந்து கேஸில் பெருசாக ப்ராக்ரஸ் ஆக முடியாது. இவர் கேஸ்லேயே அப்சஸ்டாக இருக்கிறதுனால அவங்க ஃபேமிலிலேயே அவரை விட்டுட்டு போயிடுவாங்க. நீங்கள் வீட்டுக்கு ட்ரைவ் பண்ண மாட்டேங்கிறீங்க, எப்போ பார்த்தாலும் வேலையிலே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க பொண்டாட்டியும் அவரை விட்டுட்டு போயிடுவாங்க. பாதிக்கப்பட்ட ஃபேமிலியுமே சரி, இவர் மேலே நம்பிக்கை போயிடும். நீ எப்போ சால்வ் பண்ண போகிறீங்க, ஒவ்வொருத்தரவையும் என்கொயரின்னு வர்றீங்க, இன்னும் குற்றவாளி நெருங்கின மாதிரியே தெரிலையே அப்படின்னு அவங்களும் ஒரு ஹோப் இல்லாமல் பேச ஆரம்பிச்சிருவாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்லையும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கேஸ் மேலே ப்ரையாரிட்டி குறைய ஆரம்பிச்சிடும். இருந்தால் கூட அவர் வந்து நம்பிக்கையை விடவே மாட்டார். எப்படியாவது சால்வ் பண்ணும் அப்படின்னு ஒரு பயங்கர வெறியோடு இருப்பார். அந்த வெறி எப்படி அப்படின்னா, நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நம்ம எப்படி இந்த கேஸை சால்வ் பண்ணாமல் விடலாம், நம்மளை ப்ரூவ் பண்ணி காட்டணும் அப்படிங்கிறது கிடையாது. அது ஒரு நார்மல் போலீஸ் ஆஃபீஸருக்கு, நல்ல ஆஃபீஸருக்கு இருக்கும். பட் இவரோடது எப்படின்னா, அவருக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். நம்ம ஊரில் நடந்த ஒரு கொலை, நம்ம கம்யூனிட்டிக்கு நம்ம ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும், பாதிக்கப்பட்ட ஃபேமிலிக்கு நியாயம் கிடைக்கணும், அப்படி நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு ரொம்ப அக்ரெசிவாக இருப்பார். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு இல்லையா, அதை வந்து சூப்பராக காட்சிப்படுத்தியிருந்தாங்க. அவர் பெர்ஃபார்மன்ஸ்லேயே அது ரிஃப்ளெக்ட் ஆகும். பல காட்சிகள் எழுதப்பட்ட விதம் ஒவ்வொருத்தரையும் அவர் டிசப்பாயிண்ட் ஆவார். இன்ஃபேக்ட் ஒருத்தரெல்லாம் போய் அந்த பாதிக்கப்பட்ட ஃபேமிலியை போய் ஃபர்தர் கொஸ்டின் கேட்க போவார். நீங்கள் போனதும் இப்படி தான் சொன்னீங்க அப்படின்னு கொஞ்சம் இன்சல்ட் பண்ணுற மாதிரியே பேசுவாங்க. பட் அவர் வந்து அதையும் இப்படியே ஒரு இன்முகத்தோடு கேட்டு வருவார். அந்த காட்சியெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஒரு பாட்டிமா ஒன்று இறந்து போவாங்கல்ல, அந்த தாத்தா தன் மனைவியை இழந்த வழியை வந்து அவருக்கு நிறைய காட்சிகள்லாம் இருக்காது. சில காட்சிகள் டயலாகே கூட இருக்காது. இருந்தாலும் அவர் வந்து அவர் எவ்வளோ ஒய்ஃபை எவ்வளோ லவ் பண்ணார் அப்படிங்கிறத சூப்பராக காட்சிப்படுத்தியிருந்தாங்க. படத்தில் ஒரு ரிசர்ச் ஒன்று ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு கேரக்டர் வந்து ஹீரோவை பார்த்து கேட்பாங்க, நீங்கள் எப்போவுமே தனியாக ஒர்க்குன்னே இருக்கீங்களே, நான் ஒரு ரிசர்ச் ஒன்று படித்தேன். அதாவது ரொம்ப நாள் உயிர் வாழ்ந்தவங்க, சந்தோஷமாக ஆரோக்கியமாக உயிர் வாழ்ந்தவங்க, இப்படி உயிர் வாழ்ந்ததுக்கு என்னென்ன காரணம் கண்டுபிடிச்சாங்க தெரியுமா, நீங்கள் டயட் அண்ட் எக்ஸசைஸ்னு சொல்லுவீங்க, அது உண்டு தான். அதை தாண்டி அதை விட முக்கியமான இன்னொரு மேட்ரு இருக்குது அப்படின்னு ஒரு காட்சி ஒன்று ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. அவங்க ரெஃபர் பண்ண ரிசர்ச் வந்து உண்மையிலே நடந்த ரிசர்ச் தான். ஏன்னா அந்த ரிசர்ச் பற்றி நான் 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே படிச்சிருக்கேன். யூஎஸில் பாஸ்டனில் நடந்த ஒரு ரிசர்ச் 70-80 வருஷமாக இந்த மாதிரி நிறைய நாள் உயிர் வாழ்ந்தவங்கள வச்சு பண்ண ரிசர்ச்சில் வந்து டயட்டு எக்ஸசைஸ்லாம் தாண்டி ரிலேஷன்ஷிப், அதுவும் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் ப்ளஸ் சோஷியல் ரிலேஷன்ஷிப், இந்த ரெண்டும் இருக்கணும், ரெண்டுமே குவாலிட்டியாக இருக்கணும். அதுதான் ஒருத்தனுடைய ஆயுளை வந்து முடிவு பண்ணும் அப்படிங்கிறதா அவங்க டிரைவ் பண்ண விஷயம். அதான் வந்து இந்த படத்தில் ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப ஆப்டாக இருந்துச்சு. ஏன்னா படத்தில் நிறைய கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த தனிமையிலையோ, இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் ஒரு கொலைகாரனை கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா, அந்த கொலைகாரனே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆள்கிட்டே கம்யூனிகேட் பண்ண மாட்டான். அவன் 3 வருஷத்தில் மெசேஜ் பண்ணதே ஒரு 10 பேருக்கு தான் பண்ணியிருப்பான். அந்த மாதிரி ஒரு தனிமையில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். இந்த மாதிரி படத்தில் 2-3 கேரக்டர் வருவாங்க. ஸோ அந்த சோஷியல் ரிலேஷன்ஷிப்புங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத படத்தில் பல இடங்களில் கேரக்டர் மூலமாகவே சூப்பராக ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. மொத்தம் ஒரு 4 எபிசோடு ஒரு படம் பார்க்குற ஃபீல் தான் இருக்குது. பட் அகைன் நான் சொன்ன மாதிரி எங்கேயுமே ஒரு டென்ஷன் பில்டிங் மூமெண்ட்டு, பரபர மூமெண்ட்டு, இவன் பண்ணியிருப்பான் அவன் பண்ணியிருப்பான் அப்படி டென்ஷன்லாம் நமக்கு பில்டே ஆகாது. ஸோ ஓவராலாக நீங்கள் வந்து இந்த ஸ்லோ மூவிங்கிறத பெருசாக பாதர் பண்ண மாட்டீங்க அப்படின்னா டெஃபினெட்லி ஒரு ஒர்த்தான வாட்ச் தான். அதுவும் படத்தில் வந்து அடல்ட் கண்டென்ட்டோ இல்லை ஒரு வயலன்ஸோ எதுவுமே இருக்காது. நீட்டாக ஃபேமிலியோடு பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசெண்டான ஒன் டைம் வாட்ச். பாய்.